துபாய் இளவரசரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரணமா ஒரு ஒட்டகம் வாங்குறதுக்கு 215 கோடி செலவு செய்றாரு துபாய் இளவரசர் அப்படின்னு கேட்டா தலை சுத்தத்துல. துபாய் இளவரசரின் பெயர் ஹம்தன் பின் முகமது அல் மக்தம். ஆனா இவருக்கு ஒரு பாப்புலரான நிக்நேம் இருக்கு. அது என்னன்னா ஃபசா. துபாய் இளவரசர் யாருன்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் அவருடைய நிக்நேமான ஃபசாங்கிற பெயரை தான் பெரும்பாலானவங்க சொல்றாங்க. இவர் 1,12,000 கோடிக்கு சொந்தக்காரரு. இவர்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப லக்ஸரியஸான பேலஸ்னா அது ராயல் பேலஸ் தான். ராயல் பேலஸுடைய மதிப்பு மட்டுமே 4,000 கோடி. இந்த பேலஸ்ல வச்சுதான் அரச குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாம். இவங்க வாழக்கூடிய இந்த லக்ஸரியஸ் லைஃப் துபாயில மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இவர் கனடால ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. இந்த பென்ட் ஹவுஸ் கனடால இருக்கக்கூடிய ஃபேர்மவுண்ட் பசிபிக் ரிம் ஹோட்டலுக்கு மேல இருக்கு. அதனுடைய மதிப்பு மட்டுமே 450 கோடி. கனடாவிலேயே விலை மதிப்புமிக்க பென்ட் ஹவுஸ் இதுதான். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான பென்ட் ஹவுஸ் கனடாவில் இருக்கவங்க வாங்கல. இவ்வளவு பண்றாரே, இவருக்கு காசு எங்க இருந்து தான் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் ஜபில் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபசா தான் அதுக்கு ஓனர். துபாயில இருக்கக்கூடிய முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்க இந்த ஜபில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பாம் ஜுமைரா ஐலாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐலாண்ட்ல ஜுமைரா சபில் சாரே ஹோட்டல் இருக்கு. அதை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் 9 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காரு ஃபசா. ஃபசாவை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. அனிமல்ஸை பார்த்தாலே அவ்வளோ பாசம் காமிப்பாராம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விதமான அனிமல்ஸை வளர்க்கறதுக்காகவே சொந்தமா துபாயில ஏகப்பட்ட ஜூ இருக்கு. அதுல டைகர், லயன், எலிபன், பீகாக், கேமல், ஃபால்கன் பறவைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்கு. இவருடைய இன்ஸ்டாகிராம பாத்திருக்கீங்களா? அடிக்கடி ஒரு கேமல் கூட போட்டோ எடுத்து போட்டிருப்பாரு. அந்த ஒட்டகம் தான் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒட்டகம். எப்படி தெரியுமா? இந்த ஒட்டகத்தை வாங்க தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த 17,000 ஒட்டகங்களையும் இவர் டீம் செக் பண்ணி அதுல இவர் செலக்ட் பண்ண ஒரு ஒட்டகம் தான் இந்த ஒட்டகம். இதனுடைய மதிப்பு மட்டுமே 215 கோடி. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபால்கன் பறவைகள் இருக்கு. இந்த உலகத்துல எங்க ஃபால்கன் போட்டி நடந்தாலும் அங்க இவர் போயிருவாராம். இவருடைய துபாய் ஃபார்ம்ல மட்டுமே 1000 குதிரைகளும் 120 ஒட்டகங்களும் இருக்காம். இவருக்கு எப்பவாவது துபாய் டெசர்ட்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்க போறதுக்காகவே ஒரு ரிப்சா டேங்கா வாங்கி இருக்காரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஸரி டேங்க் இதுதான். இதனுடைய மதிப்பு மட்டுமே 2 கோடி. பாலைவனத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு 2 கோடி கொடுத்து ஒரு லக்ஸரி டேங்க் வாங்கி இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி இவருக்கு தண்ணீர் மேல பயணம் பண்றது ரொம்பவே பிடிக்குமா. அதுக்காகவே 7 கோடி செலவு பண்ணி 3 பேந்தர் வாட்டர் கார்ஸையும் வாங்கியிருக்காரு. இவருக்கு சப்போஸ் ஏதாவது கடல் வழி பயணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காகவே 2 எஸ்மரால்டா ஆக்ட் வச்சிருக்காரு. அதனுடைய மதிப்பு மட்டுமே 550 கோடி. சப்போஸ் இவருக்கு நடுக்கடலுக்கு போய் டைம் பாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு தனியா ஒரு ஆக்ட் வச்சிருக்காரு. அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா குவாட்ரோ எலி ஆக்ட். அதனுடைய மதிப்பு மட்டுமே 1500 கோடி. ஃபசா கிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா? சும்மா மிரட்டலா இருக்குங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கார்ஸ் உடைய மதிப்பு மட்டுமே 500 கோடிக்கும் மேல வரும். இதுல எத்தனை கோல்டு கார்ஸ் இருக்குன்னு அவருக்கே தெரியாது போல. அவ்வளோ கோல்டன் கார்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம். இந்த காருடைய மதிப்பு மட்டுமே 65 கோடி. தனியா 3 பிரைவேட் ஜெட்ஸ் இருக்கு. போயிங் 747 இதனுடைய மதிப்பு 3100 கோடி. BBJ A6 HRM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட்டுக்கான மதிப்பு பாத்தீங்கன்னா 3300 கோடி.